தென்காசி தொகுதி வேட்பாளர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நண்பர் ஜான் பாண்டியன் அவர்களுக்காக இன்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்றேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் விரோத ஊழல் ஆட்சியை ஒழிப்பதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் தலைமையிலான கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரச்சாரத்தின் அடிப்படை. மாபெரும் வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் சிறப்பான முறையிலே தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். மக்களுடைய வரவேற்பு பிரகாசமாக எங்களுக்கு இருக்கிறது. எனவே வெற்றி வாய்ப்பு உறுதியாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஏன் ஏதாவது எங்க பிரச்சனை இருக்கா? அடிக்கடி பரிசு பொருள் குடிக்கிற மாதிரி தென்காசியில் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏ வண்டியை வந்து சரியா செக் பண்ண மாட்டாங்க, ஆர்எஸ் வண்டியை செக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு சில இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்க வண்டியெல்லாம் விட்டுட்டு நாங்கள் அன்னைக்கு டூர் முடிச்சுட்டு மிட் நைட்ல திருப்பூர்குடியில் தங்க வர்றோம். எங்க வண்டியை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு பெட்டியை நான் ஒரு வாரம் டூரு துணி பெட்டியோடலாம் வர்றப்ப எல்லாத்தையும் இறக்கி வச்சு நீங்களே திறந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அதெல்லாம் பார்க்க வச்சு தான் அழைச்சிட்டு போனோம். எங்களை வந்து எங்க வண்டியெல்லாம் செக் பண்ணாங்க. இல்ல, மோடி அவர்கள் தலைமையிலான எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்த இந்தி கூட்டணிக்கு தான் இன்றைக்கு போட்டி இருக்கு. கச்சத்தீவு பிரச்சனையை தொடர்ந்து வந்து இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து கச்சத்தீவு பிரச்சனை இதுவரைக்கும் 10 ஆண்டு காலம் சூழ்நிலையில் இப்போ தொடர்ந்து வந்து அந்த கச்சத்தீவு பிரச்சனை பற்றி பேசுறது எப்படி சார் பார்க்குறீங்க? இதுவரைக்கும் இல்லாத ஏன்னா இன்றைக்கு மீனவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. 10 ஆண்டுகளாக பிரதமரிடம் டெய்லி மீனவர்கள் பிரச்சனை கொண்டு செல்லப்படுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை அரசாங்கத்தோடு போராடி அவர்களை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் பிரச்சனை யாரு காரணம்? 74 ஆட்சியில இருந்த காங்கிரஸ், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களும் தான் இந்த மாபெரும் வரலாற்று பிழைக்கு காரணம் என்பதனால அதை குற்றம் சாட்டி நாங்கள் அனைவருமே அதை குற்றச்சாட்டாக சொல்கிறோம். அதிமுக வந்து இந்த தேர்தலில் நிற்கிறத திமுகவுடைய கள்ள கூட்டணி வைத்திருக்கார்கள். நம்ம முன்னிலே சொல்லுவேன். இப்ப அதிமுக யார பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அவங்க கூட்டணி தேர்தலில் நிற்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதை தடுக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக ஆட்சிக்கு எதிரான மக்கள் மனநிலையில் இருக்காங்க. எதிரான வாக்குகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரப்போகுது. அதை தடுத்து ஏதாவது ஓட்டுகளை அவர்கள் பிரித்தெடுத்து ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தர வேண்டும். அப்பதான் அவங்க மேலெல்லாம் வழக்கு போடாம உள்ளா செல்லாம இருப்பாங்கிற ஒரு சுயநலத்தால ஏற்பட்டிருக்கின்ற கள்ள கூட்டணி அது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்காரு. அதாவது பாஜக தான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம், இப்ப அவங்க கூட ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா அன்னைக்கு கம்பம் எனக்கு தொகுதியில் நான் இங்க இருந்தேன், அதை வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த கிளிப்பிங்லாம் பார்த்தேன் அவர் பேசுறதுலாம். முதல்ல அவர் இவ்வளவு கோபப்பட்டு பேசுவதே சரியாங்கிறத அவர் யோசிக்கணும். நான் ஒன்னும் அவருக்கு சின்னம் கிடைக்க கூடாது என்று சொல்லவில்லை. அன்றைக்கு பாண்டே அவர்களுடைய அந்த சாணக்கியா டிவி ஃபங்க்ஷன்ல பாண்டே ஒரு கருத்து சொன்னார். அப்ப நான் வந்து எனது கருத்தை ஆரோக்கியமான முறையில், ஏன்னா நான் 2017 இருந்து தேர்தல் ஆணையத்தில் அடிக்கடி போராடி வருபவர்களான எங்கள் அனுபவத்தை சொன்னேன். அதாவது இவர் திரு சீமான் அவர்கள் சொன்னதிலிருந்து, ஏற்கனவே தொலைக்காட்சி பேட்டிகள் சொன்னதிலிருந்து, இப்ப இந்த மைக் சின்னம் கேட்டப்ப
கிடைச்சப்ப நாங்கள் கேட்கல, அவங்க கொடுத்தாங்க. முன்ன அப்படிதான் எங்களுக்கு விவசாய சின்னமும் நாங்கள் கேட்கல, தேர்தல் ஆணையம் கொடுத்த சின்னம் தான் அது அப்படின்னு சொன்னார். அதில் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2019 ஏப்ரல் 19 அன்னைக்கு நாங்கள் ரெசல்யூஷன் போட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி கட்சியை நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொன்னப்ப நாங்கள் கட்சியை தொடங்கி ஏப்ரல் 22, 2019 தலைமை தேர்தல் ஆணையத்தில் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அதை அவங்க ஸ்க்ரூட்டினி பண்ணி அந்த ப்ராசஸ் முடிஞ்சு 2020 நவம்பர் மாதம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரிஜிஸ்டர்ஸ் பண்ணாங்க, பதிவு செஞ்சாங்க. அப்போ எங்களுக்கு நான் 2017 ஆர்கே நகரில் டிசம்பரில் வெற்றி பெற்ற குக்கர் சின்னம் வேண்டும்னு கேட்டிருந்தோம். அப்போ அந்த குக்கர் சின்னத்தையும் அலாட் பண்ணி டிசம்பர் மாதத்துல எங்களுக்கு கொடுத்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஆர்டரில் 2 பொது தேர்தல்களுக்கு நீங்கள் இந்த சின்னத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். 2 பொது தேர்தல், அப்போ பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பொது தேர்தல், கன்சிக்யூட்டிவ்னு சொல்ல 2 பொது தேர்தல். இப்போ நாங்கள் இந்த தேர்தல் இருக்கிறதுனால அந்த சின்னத்தை கேட்டோம். சப்போஸ் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்காம இருந்தால் 26 சட்டமன்ற பொது தேர்தலில் கேட்டிருப்போம். அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பார்ட்டி ரெகக்னைசேஷன் ஆனால் தான் உங்களுக்கு இந்த சிம்பிள் கிடைக்கும். அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நாங்கள் 21 தேர்தலில் அவர்கள் சொல்வது போல் நாங்கள் ஒன்றும் பெரிய வெற்றி பெறலை. 2017 ஒன்று தான் வெற்றி பெற்றோம், ஊரறிஞ்ச ரகசியம். நாங்கள் 2 அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. இன்னொன்று, இந்த ஆண்டு அவர் புரியணுங்கிறதுக்காக, அவர் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், இந்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு புதிய அறிவிப்பை சொல்லியிருந்தாங்க. அதன்படி முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்கிற கண்டிஷனோட இப்பொழுதே அதுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் தேர்தல் அறிவிச்ச உடனே தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம், இல்லை தேர்தல் அறிவிக்க போதும் தெரிஞ்சால் அப்போ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஜனவரி. அப்போ தான் திரு கமலஹாசன் அவர்கள் ஃபைல் பண்ணார். அவர் ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இல்லை, அதுக்கு எதிரான கூட்டணியில் இருக்காரு. அவர் சின்னம் கிடைச்சிச்சு. ஏன்னா அவரும் கட்சியை பதிவு பண்ணப்ப அந்த அவருடைய டார்ச் லைட் சின்னத்தை வேணும்னு சொல்லி கேட்டு நாங்கள் கேட்டதின் பேரில் கொடுக்கப்பட்டது அவருக்கும் எங்கள் சின்ன மாதிரியே. அந்த சின்னத்தை 2 தேர்தலில் பொது தேர்தலில் எங்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் அப்பயே அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கேட்குறாரு, ஏன்னா இவர் ஃபைல் பண்ணதுக்கு முன்னரே யாரும் அதை கேட்கலையான்னு. யாரும் கேட்டிருந்தாலும் நான் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாலும் எங்கள் கோரிக்கையை நிராகரித்துட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க கொடுத்த உத்தரவாதம் தானே 2 பொது தேர்தலில். அதே மாதிரி இருக்கிறப்ப ஒருவேளை அவங்க நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அப்ளை பண்ணி வச்சிருந்தார். ஜனவரி 4, 5 அறிவிப்பு வந்துச்சு, 7ஆம் தேதி ஒருத்தர் அப்ளை பண்ணார். நாங்கள் எங்களுக்கு பாதிக்காது அப்படிங்கிறதுனால நாங்கள் பிப்ரவரியில் தான் அப்ளை பண்ணோம், அப்பயே உடனே பண்ண வேணான்ட்டு. ஒருவேளை ஒருத்தர் ஃபைல் பண்ணி வச்சிருந்தாலும் எங்களுக்கு கேட்காம கொடுக்க முடியாது, எங்களுக்கு கன்சிடர் பண்ணாமல் கொடுக்க முடியாது. ஒருவேளை கொடுத்திருந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் அந்த சின்னத்தை பெற்றுக்க முடியும். திரு சீமான் அவர்கள் அந்த கேஸ்ல அவருடைய இதுல இந்த அறிவிப்பு வந்தால் அவர் கேட்டு பெற்ற சின்னம் கிடையாது. அது முதல் முறையாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய சின்னம் தான். அவர் சொன்னதுபடியே ஏற்கனவே தேர்தலில் போட்டிட்டாங்க, அது வேற. அந்த சின்னம் சுயேட்சை சின்னமாக தான் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். எங்கள் சின்னமும் சுயேட்சை சின்னம் தான். அதே மாதிரி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு வேறொரு மாநிலத்தில் ஒரு தேசிய கட்சி பதிவு செஞ்சு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எங்களுக்கு அந்த சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அதை அலாட் பண்ணியிருக்காங்க. இவர் நீதிமன்றங்கள் சென்றால் அங்குமே அது கிடைக்கல. அதனால பாண்டே சொன்ன கருத்துக்கு மறு கருத்து தான் நான் சொன்னேனே தவிர எனக்கு தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில் ஒதுக்குவாங்கங்கிறத நன்றாக அனுபவப்பட்டதுனால சொன்னேன். அது சீமான் அவர்களுக்கு கொடுக்காத ரைட்டுன்னு சொல்லலை, கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கிற எண்ணத்தில் சொல்லலை. தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது சரிதான். இதில் ஒன்றும் அரசியல் ப்ரெஷர்லாம் இருக்கிறது தெரியல. அதுமாதிரி நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுத்தாங்க, உங்களுக்கு முன்னாடி யாரும் ஃபைல் பண்ணல. நீங்கள் இதில் தகவல் அறிவு சட்டத்தில் போட்டு பாருங்களேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி யாராவது குக்கர் சின்னத்தை கேட்டிருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுங்களேன். அது ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொன்னேன், நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு கிடைக்க வேண்டும் நம்புகிறேன். கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், நீ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வாங்கியிருப்பேன் அந்த சின்னத்தை.
அடுத்தது அவர் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாரு, எங்க சித்தியோடைய கேஸ்ல கரெக்டா 2017 பிப்ரவரி 14 தீர்ப்பு வந்தது. அப்ப அதுல ஒன்று சொல்றாரு, ஏற்கனவே 2 நீதிபதிகள்ல ஒருத்தர் உச்சநீதிமன்ற நீதிபதி சசிகலாவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இன்னொருத்தர் அவருக்கு தண்டிக்கப்படணும்னு தீர்ப்பு கொடுக்கறதா இருந்துச்சுங்கிறார். யார் அவருக்கு சொன்னாங்க? என்ன அது நீதிமன்றத்தை தான் நம்மளுடைய கடைசி புகலிடம். நீதிபதிகளே உரிமையில் பேசுவதாலோ அது வீரத்துக்கு அழகான எனக்கு தெரியல. இவருக்கு யார் சொன்னா அது மாதிரி ஒரு நீதிபதி அவங்களை விடுதலை செய்ய இருந்ததாகவும் இன்னொரு நீதிபதி அவரை தண்டிக்க இருந்ததாகவும் அப்படி தீர்ப்பு வரதா இருந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் இவருடைய அனுமானம் தான். ஆனா எந்த நேரத்திலேயும் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, ஏன்னா அது நீதிமன்றத்தில் அந்த கேஸ்ல ஹியரிங் முடிஞ்சு தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த நேரத்தில் வரும்னு எங்களுக்கு தெரியும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு. அது மாத்திரம் இல்ல, அப்பொழுது கவர்னராக இருந்த வித்யாசாகர் அவர்கள் 22 நாட்கள் 22 நாட்கள் தள்ளி போட அப்படிலாம் கிடையாது. பிப்ரவரி 5ஆம் தேதி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ரிசைன் பண்ணி எங்க சித்தியை எல்லாம் சேர்ந்து எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து அண்ணா திமுகவின் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது உங்களுக்கு தெரியும். நான் அதுக்கு முன்னாடியே திரு வித்யாசாகர் அவர்கள் தொடர்பு கொண்டு 7ஆம் தேதி நாங்கள் மனு கொடுக்கணும், அவங்க கிளைம் பண்ணணும், நீங்க சென்னைக்கு வரணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவர் மகாராஷ்டிராவுக்கும் கவர்னர். அவரும் 7ஆம் தேதி வந்துட்டார். 7ஆம் தேதி எங்க சித்தி நானும் தான் போயிருந்தோம். போய் ஃபைல் பண்ணப்ப என்ன சொன்னாரு, அதுக்கு முன்னாடி இந்த கோர்ட்டு நீதிமன்றத்தில் இந்த கேஸ் தீர்ப்பு வர்றதா அட்டவணையில் வந்துச்சு. உங்களுக்கு உச்சநீதிமன்ற நடவடிக்கை தெரியும், எல்லா கேஸும் நம்பர் ஆணுச்சுன்னா வந்துடும். அது அந்த ப்ராசஸ்ல இருந்துச்சுங்கிறத எங்களுக்கு தெரியும். இது யாரோ அழுத்தத்தில் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி நம்மளா காரணம் கற்பிச்சுக்கலாம். அந்த தீர்ப்பு வந்ததுனால அவர் 7ஆம் தேதி கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு 14ஆம் தேதி தீர்ப்பு போட்டிருக்காங்க, இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் அதை வாங்கி நான் அதை முடிவெடுக்க விரும்பல, அது கவர்னருடைய அதிகாரம். நான் அதனால 14ஆம் தேதி தீர்ப்பை பார்த்ததும் நான் உங்களை இம்மிடியேட்டா கூப்பிடுறேன். இதுதான். இன்னொன்னு, எங்க சித்தி ஜெயில இருந்துட்டு கொரோனா பாதிக்கப்பட்டாங்க அவங்க ரிலீஸுக்கு முன்னாடி. அன்னைக்கு அவங்கள ஆஸ்பத்திரியில ஜெயில் ஆஸ்பத்திரியில் அவங்களுக்கு கொரோனா இருக்குங்கிற டவுட் வந்ததும் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்சது மாத்திரம் இல்ல, சென்னையில் எங்களுக்குலாம் தகவல் வந்துட்டு நான்லாம் உடனே புறப்பட்டு போயிட்டு இருக்கிறப்ப அங்கே அவங்கள அட்மிட் பண்ணியிருந்த மருத்துவமனையில் டாக்டர்கிட்ட எல்லாம் பேசினேன். நம்ம ஊரில் இப்போ உங்களுக்கு தெரியும் கொரோனா புரோட்டோகால் அதில் ஸ்கேன்லாம் இருக்கும். அங்கே புரோட்டோகாலில் ஸ்கேன் எடுக்கிறது கிடையாது. அவங்க போன உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் நான் நைட்டே டாக்டர்ஸ்லாம் பேசி அங்கே உள்ள ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் பேசி நீங்கள் வாங்க சார் கிளம்புற வாங்க பார்க்கலாம், நாங்கள் வேணா ஸ்கேன் எடுக்கணும்னு கேட்டிருந்தேன், நாங்கள் மார்னிங் ஏற்பாடு பண்ணுறோம்னு சொன்னாங்க. காலம்பரை நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய தகவல்கள்லாம் ஊடகத்தில் சில பேர் அவசரப்பட்டுலாம் பேட்டி கொடுத்ததில் என்னிட்ட டாக்டர்ஸே பேசி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், நீங்கள் அதை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. உள்ளார போர்ட் ஆஃப் டாக்டர்ஸை நீங்கள் மீட் பண்ணுங்கன்னு. நாங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இறங்கி மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் சரியாக தான் கொடுக்குறாங்க, யாரும் பதஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா நான் இரவே டாக்டர்ஸ்ட்ட பேசியிருந்தேன். சென்னையில் நான் அந்த தகவல் கிடைச்சி 4 மணிக்கு கிளம்புறப்பயே நான் 4:30 5 மணிக்கெலாம் அந்த டாக்டர்ஸ்லாம் எங்கள் சித்தி அங்கே போய் அட்மிட் ஆகி 1 ஹவரில் நான் பேசிட்டேன். அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தே சஸ்பெக்டட் இட் இஸ் கொரோனா. இன்னும் சொல்ல போனால் அங்கே நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி பேசினப்ப ஒன்றும் பயப்பட வேணாம், நாங்கள் உடனே நாங்கள் கேட்டது உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, லங்ஸ் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு. அதை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மார்னிங் ஸ்கேனை எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நல்லபடியாக வெளில வந்தாங்க. நான் போய் அன்றைக்கி டாக்டர்களை சந்திச்சப்ப எல்லாரும் டீம்லாம் உட்காந்துருந்தாங்க. நாங்களும் போய் வந்தோம். ஏன்னா ஊடகங்கள்லாம் வேறு தகவல் வந்ததோ அங்கே டாக்டர்ஸ்லாம் எங்களை சந்திச்சாங்க. எங்கள் லாயர்ஸு என்னெல்லாம் பார்த்தப்ப நான் எங்களுடைய அத்தை இளவரசி ஜெயிலில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேளை கோல்டு இருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு சித்தி அவங்களும் ஒரே ரூமில் இருந்ததுனால அவங்களுக்கு செக் பண்ண சொல்லுங்கள், அப்படி இருந்தால் அவங்களையும் அட்மிட் பண்ண சொன்னாங்க. உடனே பண்ணாங்க. இல்லை இன்னொன்று என்னன்னா, திரு சீமான் சொல்றாரு, நான் அறிக்கை கொடுத்ததுதான் அவங்க பயந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர் சீமானா இருந்தா மேகதாது அணை இருக்க அதை கட்டக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்தா பயந்து நிறுத்திடுவாங்களே. நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு போராட வேண்டியதா இருக்கு. அதுக்கும் பதில் கோபத்தில் எதை வேணாலும் பேசிடலாம், வீராவேசமா பேசுறதுனால அது உண்மையாயிடுது. அடுத்தது ஏன் கேஸுக்கு வருவோம். சொல்றாரு நீங்க ஜெயிலில் இருந்தப்ப உங்களுக்காக குரல் கொடுத்தேன்னு. அதில் என்ன சொல்லியிருக்காரு நல்லா பாருங்க.
நீங்கள் பணம் கொடுத்த வழக்கில்ங்கிறாரு. நான் பணம் கொடுத்திருந்தா அது தவறு, அந்த வழக்குக்காக என்னை கைது பண்ணது தவறுன்னு அவர் பேசக்கூடாது. நானாக தான் பேச மாட்டேன். அந்த வழக்கை பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டின் பேரில் கைது பண்ணாங்க. 30 நாள்ல நான் பெயிலில் வந்துட்டேன். அந்த பெயில் ஆர்டர் அவர் பார்த்தாலே தெரியும், இவர் பணம் கொடுத்ததுக்கான இந்த எவிடன்ஸும் இல்லை, ஏதோ அதிகாரிக்கு கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இல்லாமல் எப்படி அவர் ஜெயிலில் வைப்பீங்கன்னு சொல்லி விட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன், அவருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுங்க, நம்ம ஊரில் ஒருத்தர் கைதாகனா உடனே பெயில் போடுவோம். டெல்லியில் சிஸ்டமே 60 நாள் வரைக்கும் பெயிலே அப்ளிகேஷனே போட மாட்டாங்க. 60 நாள் வரைக்கும் 2 மாதம் கழிச்சு தான் போடுவாங்க. ஆனால் நாங்கள் முதல் 10 நாள்லேயே போட்டு எங்கள் கேஸ் வந்து 2வது வரவே வந்து 2வது இதை அப்பெல்லாம் ரிமாண்ட் அப்பெல்லாம் எனக்கு பெயில் வந்துட்டு. இவர் எனக்காக குரல் கொடுத்தது உண்மை, அதற்கு நன்றி. அதே நேரத்தில் நண்பர் திருமாவளவன் அவர்கள், ஷானவாஸ் அவர்கள் எல்லாருமே வந்து அப்போ கன்னட குரல் எழுப்பினார்கள். அதுக்காக அரசியல் ரீதியாக எனக்கு நல்ல நண்பர் திருமாவளவன். நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம், நான் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கேன், அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு, அது வேற. இன்னொன்று, இவங்களுக்கு சின்னம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் பேசுறதெல்லாம் தவறு. இன்னொன்று சொல்றேன், எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் அடைச்சி வச்சிருந்தோம்னு சொல்றாரு. அது ரொம்ப காழ்ப்புணர்ச்சியில் பேசுறாரு, ஒரு வன்மமா தெரியுது. சட்டமன்ற உறுப்பினர்லாம் எங்க சித்தி ஜெயிலுக்கு போறதுபடிய எல்லாரும் அவங்களா போய் ஒரு அந்த ரிசார்ட்ல இருந்தாங்களே தவிர யாரையும் அடைச்சி வைக்கல. அதுதான் உண்மை. இது வேற எதுவும் கேள்வி இருந்தாலும் அவரை கேட்க சொல்லுங்க. இன்னும் அவரை சேர்ந்தவர்கள் சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு. இவங்க மாவீரர்களுங்க, நாங்களாம் சாதாரண மனுஷங்க, மாவீரர்கள் அவங்க மாதிரி கிடையாது. நான் டிடிவி ஒரு சாதாரணமான ஆளு. நாங்கள் வந்து ஒரு இயக்கம் நடத்துகிறோம். இவங்க மாதிரி நாங்கள் பெரிய ஆள்கள் கிடையாது. எங்களுக்கு பெருசா தமிழில் பேசவும் தெரியாது. நாங்கள் அதனால வீரவசனம்லாம் பேச தெரியாது. நடந்தது உண்மை. அது மாதிரி நீதிபதிகள் எல்லாம் ஒருமையில் பேசுகிற அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து கிடையாது. கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதெல்லாம் எடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தீய சக்தி திமுக ஒண்டி தான் எதிரி. எங்கள் துரோகிகள் அம்மாவுடைய கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருப்பவர்கள், அவர்களிலிருந்து அந்த இயக்கத்தை மீட்டெடுக்கணுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. மற்ற யாரையும் திரு சீமான் அவர்களையோ மற்ற கட்சிகளையோ நாங்கள் யாரையும் தாக்கி பேசுகிறதை நீங்க பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு கருத்துல நம்மளுடைய கருத்தை சொல்றது. சீமான் வந்து அதுல தேர்தல் ஆணையம் செய்ததை இன்றைக்கு சொல்ற தவறில்லைன்னு சொல்றேன். அதுக்காக சீமான் அவர்களுக்கு சின்னம் கிடைக்காது எனக்கு மகிழ்ச்சிங்கிறதுல நான் எடுக்கல. அவருக்கு சின்னம் கிடைக்காமல் போனதுல எனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும் போது முடியும். அதனால அவர் புரிஞ்சுக்கணும். வாய் புளித்தது மாங்காய் புளித்ததுன்னு பேசுறது, அது தேனியில போய் நின்று தேனி மக்கள் எனக்கு 25 ஆண்டு அந்த தொகுதியோட நான் இணைந்தவன். இன்னும் அவர் கட்சியை சேர்ந்த இன்னொரு ஏதோ சாட்டை ஒருத்தர் சொல்றாரு, இவருக்கு என்ன மக்கள் செல்வர் இவரா பட்டம் வச்சுக்கிட்டாரு, அது நடிகர் விஜய் சேதுபதிக்கான பட்டங்கிறாரு. நான் வந்து 2000 அங்க உள்ள மக்கள் எனக்கு கொடுத்த பட்டம், யாரு கட்சிக்காரங்களும் கொடுக்கல. அந்த பட்டம் எனக்கு யாரு கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது. நான் அந்த பட்டத்தெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை, அவர்கள் போடுவார். நீங்க பாருங்க, எங்க தலைமை கழக அறிவிப்பாளர் மக்கள் செல்வர் டிடிவின்னு எதுவும் வராது. அது வந்து விஜய் சேதுபதி நல்ல நடிகர், அவருக்கு அந்த பட்டம் கொடுத்திருக்கிறது மகிழ்ச்சி. அவர் எப்ப நடிக்க வந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும், அவருக்கு அந்த பட்டம் எப்ப கொடுக்கப்பட்டது தெரியும். கோபத்துல பொய்யெல்லாம் உண்மை, வீரவசனம் பேசி பொய்யெல்லாம் உண்மையாக்க முடியாது. நாங்க வந்து சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு பேசுறது அது அவங்க எண்ணமா இருக்கணும். நாங்கள் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோம். இன்னும் நல்லா நான் இருக்கு, நாங்கள் கூட்டணிக்கு அன்கண்டிஷன் சப்போர்ட் சொல்லிட்டு நான் மத்திய அமைச்சர்கள்லாம் சென்னைக்கு வந்தப்ப திரு கிஷான் ரெட்டி, ஆனரபிள் வி.கே. சிங், மாண்புமிகு முருகன், தமிழ்நாடு பாஜக கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாரையும் பார்க்க போயிருந்துட்டு வந்தப்ப உங்களுக்கு எது நிபந்தனை இருக்கா, நிர்பந்தம் இருக்கா, உங்களை வந்து அந்த சின்னத்தில் நிக்க சொல்றாங்கன்னா பல புரளிகள் கிளம்பிச்சு. நான் சொன்னேன், இந்த டிடிவி தலைவரை எந்த நிர்பந்தத்துக்கு ஆள மாட்டான் உங்களுக்கு தெரியும்னு சொன்னேன். சரிதானே? அது மாதிரி எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. அது மாதிரி எங்களை வந்து நீங்க வந்து எங்களை சின்னத்தில் நிக்கணும்னு சொல்லி யாரும் எங்களை நிர்பந்திக்கவும் இல்லை, நிபந்தனையும் போடல. எங்க சின்னம் தானா கிடைச்சிச்சு. இது வந்து நான் இப்ப கமலஹாசனுக்கு எப்படி கிடைச்சதோ, அவர் வந்து பாஜக கூட்டணியில் கிடையாது, அதே போல மக்கள் நீதி மையத்துக்கு எப்படி அவங்க அப்ளை பண்ணி கிடைச்ச மாதிரி எங்களுக்கு அதே மாதிரி தகுதி இருக்கிறதுனால எங்களுக்கு கிடைச்சிது. இதே நான் நண்பர், நான் அவரை நண்பராக தான் கருதுறேன். ஏன்னா எங்க சித்தப்பா வரைந்த எம்என் அவருடைய நண்பர் இவரு அவரெல்லாம். அதனால எனக்கு அவரை நட்பாக தான் பார்க்கிறேன்.
அவர் அப்படி கோபப்பட்டு அவருக்கு கொடுக்க கூடாதுங்கிற எண்ணமும் கிடையாது. அவர் நான் அன்னைக்கு சொன்னேன், அவர் முன்பே அதை ஆன் டைம்ல ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா அவங்க இவரை கேட்காம முடிவு பண்ணிருக்க முடியாது. இன்னொரு ஸ்டேட்ல அவங்க கேட்கிறப்ப இது சுயேட்சையா இருக்கிற சின்னத்தை கொடுத்துருப்பாங்க. ஏன் குக்கர் சின்னத்தையே அது மாதிரி ஒரு தேசிய கட்சி கேட்டிருந்தா இவங்க ஒருவேளை அலாட் பண்ணியிருந்தாலும் நான் நீதிமன்றம் போயிருந்தேன்னா எனக்கு ஏற்கனவே இவங்க சொல்லியிருக்காங்களே 2 பொது தேர்தல்களில் இந்த சின்னம் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்க அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நிறைவேற்றினீங்கன்னா உங்க கட்சி ரெகக்னைஸ் பார்ட்டி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திரு சீமான் அவர்களும் புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல அவர் எதுவும் அரசியலுக்காக பேசினா அதை நம்ம ஓரம் கட்டி விட்டு நம்ம வேலை பார்க்கலாம். பிரதமர் நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 5 முறைக்கு மேல வந்துருக்காரு. உதயநிதி பிரச்சாரத்தில் தொடர்ந்து பாரத பிரதமர் தமிழகத்தில் வந்தாலும் குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருது. குறிப்பா டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் கருத்து. அதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்து, நீங்க பாரத பிரதமர் 5 முறை வந்ததை பத்தி சொல்றப்ப 4ஆம் தேதி அவர்கள் அன்றைக்கு மாலை 4 மணிக்கு நமது மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தேனி தொகுதியில் ரோட் ஷோக்காக ஒரு 4-4:15 வர்றாங்க. 5 மணி வரை அங்கே ரோட் ஷோ முடித்துட்டு அவங்க மதுரையில் மீட்டிங் போகிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதை மகிழ்ச்சியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். 5ஆம் தேதி அவங்க தென்காட்சி வர்றாங்க. இது மோடிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் லீடர், உலகமே பார்த்து வியக்கின்ற ஒரு லீடரு. இந்தியாவை எவ்வளவு தூரம் 12 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்து அவர் செய்த சாதனைகளால இந்தியாவின் பிரதமராக 10 வருஷமா தொடர்ந்து இருக்கிறவர். 3வது முறை இந்தியாவின் பிரதமராக வரப்போறது. அவரை போய் தம்பி உதயநிதி எல்லாம் பேசுறது அவங்க அவர் திரு கருணாநிதியின் பேரன் என்பதுக்காக அவர் அதை பேசுறது அவர் வயதுக்கு அழகா இருக்கு. எனக்கு தெரியல, அவருக்கு பதில் சொல்றது எனக்கு அது நல்லா தெரியல. அண்ணாமலை தேர்தல் பரப்புரையில தமிழகத்துல டாஸ்மாக் எல்லாம் மூடுவோம், கள்ளு கடைகளை திறக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்வாங்க எல்லா பரப்புரையிலும். நீ நல்லதானே இது. இப்ப நான் தேனி தொகுதியில நான் இப்ப 7-8 நாள் அங்க ஒரு டூர் முடிச்சுட்டா வரேன். சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் நான் பேசுற இடங்கள்லாம் நான் பேசிட்டு வெயிட் பண்ணுவேன். பெண்கள் எல்லாம் இந்த மதுக்கடைகளை மூடுங்க, எங்க குடும்பத்துல பிரச்சனை வருது, அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னு பேசியிருக்காங்க. எங்க வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்கும். திரு அண்ணாமலை சொல்ற கருத்தை எங்களுக்கு அம்மா இருந்தப்பயே மதுக்கடைகளை படிப்படியா நான் குறைத்து மூடுவேன்னு சொன்னாங்க. அம்மா இன்னைக்கு இல்லை. தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் எல்லாம் மூடப்பட்டு கள்ளுக்கடைகள் சாத்தியம் இருக்கு. மதுக்கடையை மூடலாமே. நீங்க எங்க இந்திய கூட்டணி கையில் ஆட்சியை கொடுங்க, நாங்க செஞ்சு காமிப்போம். அவர் பெரிய தலைவருக்கு, அவர் பிரபாகரனுக்கெல்லாம் வேண்டியவர். நான் சாதாரண ஆள், நீங்க அவருக்கெல்லாம் போய் சொல்லுவேன். எவ்வளவு சுட்டுக்கிட்டு போட போறாங்க. நான் காங்கிரஸும் திமுக சேர்ந்து இணைந்து கட்சி தீவிரத்தை இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்துட்டு, அதாவது தற்போது அந்த கட்சி தீவிரத்தை அரசியல் செய்வதாக பாஜக குற்றம் சாட்டி வந்த நிலையில அந்த தேர்தல் பிரமாண பத்திரங்கள் தொடர்பான வழக்க, அதாவது பிரச்சனையை மறக்கிறதுக்காக தான் இப்ப கட்சி தீவிர பாஜக கையில் எடுத்திருக்கு வீரமணி ஒரு குற்றம் சாட்டுறாரு. ஐயா வீரமணி எனக்கு ரொம்ப பிடித்தவர். அம்மா ஆட்சியில இருந்தா எங்களுக்கு ஆதரவா இருப்பாரு. இப்ப திமுக ஆட்சியில இருக்கு. அம்மாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கரைன்னு 2001-6 இப்ப அட்டம் கொடுத்தவர். இப்ப திமுக ஆட்சியில இருக்கு, அவருக்கு ஆர்வமா பேசுறாரு. அதான் பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்லியிருக்காரு. இப்ப எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் வந்திருக்குங்கிறது மக்களுக்கு தெரிய வந்திருக்குல்ல. அதனால அதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை அது மத்திய அரசாங்கம் பார்த்துட்டு போகுது. எனக்கு லாவணக்க தேவையா? நான் என்னுடைய உயரம் தெரிந்தவன், என்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சவன். நான் எனக்கு அவர் மாதிரிலாம் பேச வராது. அவர் எனக்கு சொன்னாரு, நாங்கெல்லாம் நாயா இருந்தோம். அவர் தான் சொன்னார், இப்ப சிங்கமா மாறிட்டோம்னு. நான் சொன்னேன், நாய் என்னைக்கு இங்க சிங்கமாக முடியும்?
நாய் வேணா ஓனாயாக முடியும். இன்னொன்னு இன்னைக்கு சொல்றேன், நாய் நன்றி உள்ள பிராணி. அதோட நீங்க உதயகுமார் எல்லாம் கம்பேர் பண்ணாலே நாயெல்லாம் கோச்சிக்கும். ஆமா. இன்னொன்னு சொன்னாரு, இவர் ரெட்டலை இவர் பன்னீர்செல்வம் எல்லாம் நிக்கிறாங்க, சகோதரர் பன்னீர்செல்வம். நான் 2017 அம்மாவுடைய தொகுதியில பை எலெக்ஷன்ல ஆர்கே நகர்ல ரெட்டலை எதிர்த்து நான் போட்டியிட்டேன் குக்கர் சின்னத்தில். எனக்கு மக்கள் மாபெரும் வெற்றி, அம்மாவுடைய தொகுதியில அங்கீகாரம் கொடுத்தாங்க. சும்மா பயத்தில் ஏதாவது உதயகுமார் எல்லாம் இன்னைக்கு பேசுற அளவுக்கு காலம் அப்படி இருக்கு, அவ்வளவுதான் பேச முடியும். சார், கடந்த சட்டமன்ற தேர்தலில் கனிமொழி சொன்னாங்க, தமிழகத்தில் இளம் விதவைகள் நிறைய இருக்கிறாங்க, அதனால மதுக்கடைகளை மூடுவேன். அது ஆட்சிக்கு வர்றதுக்காக அவங்க குடும்பம் சொல்ற பொய் அது. ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் மறந்துடுவாங்க. இப்ப கேளுங்களா, கனிமொழி அக்கா நீங்க தானே கேட்கணும், இங்க தானே இருக்காங்க, அவங்க வராங்களா கேளுங்க. நான் டிடிவி தேர்தல் கேட்டேன், அவங்களே கேளுங்க, அவங்க தானே பதில் சொல்லணும். இதையெல்லாம் குறைச்சிட்டு இவங்க கொடுக்குற மதுவில் யாரும் சாக மாட்டாங்களோ. இப்போதான் அவங்க அண்ணன் சொன்னார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு துளி மது கூட இல்லாம பண்ணுவேன்னு சொன்னாரு. அப்ப கூட பரவாயில்ல, எங்க தஞ்சாவூருக்காரு திருந்திட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப தெரியுது மதுலாம் வேணாம், அதை விட ஜாஃபர் சாதிக்கு சரக்கு தர்றோம் நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா, அதை சாப்பிட்டு எல்லா பேரும் செத்து போங்கன்னு சொல்றாரு. புரியுதா இல்லையா? அது இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து போதை மருந்து விற்பனை தமிழ்நாட்டில் நடக்குது. அதை தான் சொல்லியிருக்காரு. அதனால பிரதமரே இன்னைக்கு வருத்தப்பட்டு சொன்னாரு, தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சியோட துறையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குது. இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு, குடிக்காதீங்க, கஞ்சா அபின்னு ஹெராயின் இதை மாதிரி பொருட்களை வாங்கி உபயோகிங்கன்னு சொல்றாரு. நீங்க கடையில் போனா அந்த கடலை மாவு வாங்கினா கூட பார்த்து வாங்குங்க, இந்த ஆளுக்கு அதில் கூட வச்சு கொடுத்து பழக்கத்தை உருவாக்குவாங்க. அமைச்சர் மூர்த்தி தேனி தொகுதியில தங்கத்தமிழ் ஜெயிக்க வைப்பேன், அப்படி ஜெயிக்க வைக்காட்டி நான் பதவி ராஜினாமா பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஏதோ பதஷ்டத்தில் பேசுறாரு, அதுக்கெல்லாம் போய் நம்ம போய் சொல்ல முடியுமா? அது தேனி தொகுதி மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இவர் பேசுறது, அண்ணன் சீமான் பேசுறது, அது கம்பத்தில் போய் பேசுறது எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்காங்க. தினகரன் சரண்டர் ஆயிட்டாரா இல்லையா, தினகரன் பயந்தாங்குழியா இல்லையா, யாரு வீரன் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னோட 25 ஆண்டுகள் தொடர்பு உள்ளவங்க, அவங்களுக்கு தெரியும். நான் அப்படிலாம் அப்படி அகம்பாவத்தோட எல்லாம் சும்மா பேசினாலும் அகம்பாவத்தோட பேசுறேன்னு கேட்கிறாரு. அதுதான் நான் உங்களுக்கு நல்லா சாஃப்டா சொன்னேன். தேனி தொகுதி மக்கள் அதை முடிவு செய்வாங்கன்னு சொன்னேன். தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் தமிழகத்துல இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இருக்கா? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் மத்திய அரசாங்கம் வரப்போது பட்சம்லாம் இல்ல, உறுதியாக பிரதமராக மோடி வரப்போறாரு. எங்களுக்கு அது போன்ற கோரிக்கை எல்லாம் இது இல்லைங்க. நம்ம தேனி தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக நான் வெற்றி பெறணும். திருச்சியில எனது நண்பர் செந்தில்நாதன் வெற்றி பெறணும். 39 தொகுதிகள், பாண்டிச்சேரி 40 தொகுதிகளிலே நாங்கள் மாபெரும் வெற்றி பெறணும். தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை மோடி அவர்களிடமும் மத்திய அரசாங்கத்திடமும் பெற்றுத்தரணும். என் தொகுதிக்கு தேவையான திட்டங்களை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யணும். அதுக்கு மேலாம் பெரிய ஆசை கிடையாது. நீங்க பார்க்க போறீங்களா? வாங்க, அப்படியே போயிடாதீங்க. அவங்க முன்னே வந்துட்டாங்க. அதான்